இப்போ ஓகே பேசிக்ஸ்ல எந்த ஸ்ட்ரிங் நியூமெரிக் என்ன பார்த்தாச்சு லிஸ்ட் டியூபிள்ஸ் ஐ மீன் லிஸ்ட் பார்த்துருக்கோம் டிக்ஷனரி பார்த்துருக்கோமா ஆ பார்த்தோம். டிக்ஷனரி அடுத்த டியூபிள்ஸ் பார்ப்போம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் புரியல. இதெல்லாம் பார்த்துட்டோமா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே லிஸ்ட் 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 இது பார்த்தோம். இதுதான் பண்ணோம் நம்ம இந்த ஓகே அதுல பிரிண்ட் ஸ்டேட் இது அப்பெண்ட் இது முன்னாடி பார்த்துட்டோம். ஓகே இன்சர்ட் எக்ஸ்டெண்ட் டிக்ஷனரியும் பார்த்தோம் நம்ம. ஆமா டிக்ஷனரி எஸ் டிக்ஷனரி வேல்யூ 1 பார்த்தோம். இது பார்த்தோம். எக்ஸாக்ட்லி கீ 1 அதனோட வேல்யூ 1 ஓகே ஆமா அப்பதான் அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம் லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் டியூபிள்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் செட் ஸோ டியூபிள்ஸும் செட்டும் பார்க்க வேண்டியது ஓகேவா So come down. Set and booleans. Okay. So this is the one. Right. So sets are an unordered collection of unique elements. அவரோட ஸ்டேட்மெண்ட்டே வந்து இட் இஸ் an unordered collection. இது ஆர்டரா இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை பட் இட் இஸ் யூனிக் அந்த இந்த இது பார்த்துருக்கீங்களா நடுவில் அந்த 3 சர்க்கிள் போட்டு நடுவில் ஒரு இது போடுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி யூனிக்னஸ் எக்ஸாக்ட்லி அது நடுவில் வர அந்த யூனிக்னஸ் அது வந்து யூனிக்கா தான் இருக்கணும் அப்படி யூனிக்கா இல்லை அப்படின்னா அந்த செட் ஃபங்க்ஷன் அது டசன்ட் மேக் சென்ஸ் ஸோ வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் இட் ஓகே ஸோ இப்போ இதில் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க எல் ஈக்குவல் டு 1 லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ இது எல்லா இதையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கிவ் தி செட் ஆஃப் எல் ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது அப்படி டிக்ளேர் பண்ணி உங்களோட எக்ஸசைஸ்ல ஜஸ்ட் ஓப்பன் இட் இது எழுத தான் இது ப்ராக்டிஸ் ஆகும் ஏன்னா இது திஸ் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைத்தன் அண்ட் கிரிட்டிக்கல் ஓகே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் then இது போடணும்ல எக்ஸசைஸ் இது வந்து ஜஸ்ட் இந்த செட் இது வந்து எப்படி செட் நானே அந்த பிராக்கெட் மாதிரி கொடுக்கணுமா இந்த அந்த பிராக்கெட்டையும் பாருங்க ஸோ இட் மேக் ஐ மீன் நீங்க அதை தாண்டி வேற எதுவும் கொடுக்கும் பேரந்தசிஸ் இல்லை இது இட் இஸ் a ஸ்கொயர் பிராக்கெட் ஸோ எல்ல வந்து நீங்க பண்றீங்க எல்லுக்கு முன்னாடி ஒன்னு இருக்குல்ல அது வந்து ஜஸ்ட் அதுவா தானே வரும் இல்ல நான் அது கொடுக்கணுமா இல்ல அதுவா தான் செகண்ட் ரோல உள்ளது செகண்ட் ரோல ஜஸ்ட் நான் எல் மட்டும் டைப் பண்ணா போதும் இல்லையா ஆமா எல் மட்டும் டைப் பண்ணா இப்போ வந்து எல் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம அந்த வேல்யூ எல்லாம் செட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் ஓகே அதை வந்து எல்ல மறுபடியும் கால் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாம இது ஒர்க் பண்றது ஓகே ஐ திங்க் நான் ஒரு எரர் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது ஆமா ஓகே இப்போ இது நீங்க பிரிண்ட்னு கொடுத்தாலும் இதே தான் பிரிண்ட் ஆஃப் எல்னு கொடுத்தாலும் இதுதான் வரும் நீங்க வெறுமனே எல்னு கொடுத்தாலும் இந்த வேல்யூ இதான் வரும் ஓகே இப்போ வந்து we just declare the variable l அது இப்போ அதுக்கு l underscore sets equal to set of l l underscore sets னா இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்றோம் அதுக்கு இந்த l செட் பண்றோம் l underscore sets அப்படிங்கிற இப்போ டைப் பண்ணுங்க
L underscore test, I mean sets அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். sets sets is equal to L, set I mean, of yeah, L. set of L. ஸோ இதுதான் செட் ஃபங்க்ஷனோட இப்போ என்ன பண்றோம், இந்த எல் அப்படிங்கிற வேல்யூ, எல்லுக்கு கூட இருக்கிற வேல்யூலாம் இருக்குல்ல, 1 1 1 நிறைய இருக்கு, 2 2 3 3 போட்டிருக்கு இல்லையா. இப்போ இத எல் அண்ட் செட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல செட் பண்ணணும். இப்போ இதை செட் பண்ணும்போது அதனோட யூனிக் வேல்யூ மட்டும்தான் அது எடுத்துக்கும். It doesn't have a repeated value. Okay. ஓகே, இத எப்படி ரன் பண்றாங்கன்றது மட்டும் பாருங்க. இந்த எக்ஸசைஸ் போங்க, அதுக்கப்புறம் L underscore sets மட்டும் போடுறாங்க. எஸ் எஸ். ஸோ நம்ம என்ன இது ஃபர்ஸ்ட் கொடுக்குறோமோ, நேம் பண்ணுமோ அதுதான் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. L underscore இது ஆட்டோமேட்டிக்கா இதாயிடுச்சு. L underscore ஐஃபோன் கொடுத்தோம்னா வேற எந்த செட் ஆயிடுச்சு. மேல L underscore sets மேல ஃப்ரம்லாம் வந்து பாருங்க. ஓகே. நீங்க என்டர் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை டிஃபைன் பண்ணுது. sets is equal set of L. Then L underscore sets. ரன் கொடுக்கவா? ரன் கொடுங்க. ஸோ எத்தனை இது இருந்ததோ அது மட்டும் வரும். எஸ் எக்ஸாக்ட்லி, யூனிக் வேல்யூ மட்டும் தான் எடுக்கும். செட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, இட் ஜஸ்ட் செட் த வேல்யூ ஆஃப் யூனிக்னஸ். ரிப்பீட்டட் வேல்யூ எத்தனை தடவை ரிப்பீட்டடா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் ஃபார் செட். செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ 1 1 1 நீங்க எத்தனை, இதே மாதிரி நேம், இதே மாதிரி டெக்ஸ்டுவல் வேல்யூ நீங்க எத்தனை ரிப்பீட் பண்ணாலும் அதுல இருந்து ரிப்பீட்டடா இருந்தாலும் அதுல ஒரு டைம். ஓகே, புரியுது. இதுதான் செட் ஃபங்க்ஷனோட. ஓகே, நெக்ஸ்ட் x is equal to set. ஓகே, செட் x அப்படிங்கிற ஒரு வேல்யூ இங்க இது பண்றோம். so we add the sets with the add function method. இப்போ வந்து add அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை இங்க பண்றோம். x equal to set of, I mean set function கொடுங்க. x equal to set function, set அதாவது பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன். x வேரியபிள்ல செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இப்போ அதில் வந்து மறுபடியும் இது அந்த செட் ஃபங்க்ஷனுக்குள்ள அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்க்க போகிறோம். x equal to set function அப்புறம் x டாட் அதுவே உங்களுக்கு இது பண்ணுது. x டாட் add of 1 ன்னு போடுங்க. x dot add of 1 or no? add of 1. இப்போ இதை ரன் பண்ணுங்க. இப்போ இது என்ன ஆயிருக்கு, இப்போ ஆட் ஆஃப் 1 ஒரு வேல்யூ நம்பர் 1 அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. இது ஆட் ஆயிருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸுக்குள்ள இது ஆட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் போடுங்க. ரெஃபரன்ஸ் போடுங்க. ஓகே, ஷோ ஐ மீன் பிரிண்ட் வேல்யூ மறுபடியும் அந்த எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுங்க. எல் பிரிண்ட் பண்ணி எல் செட் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் எக்ஸ் அவ்வளவுதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து செட் என்ன இது இப்போ இது என்னன்னா ஒண்ணும் இல்ல, இதுல இப்போ இத கால் பண்ணுங்க. டோன்ட் கெட் இன்டு தி அசம்ப்ஷன் ஆஃப் மேல இருக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. now you are declaring a new variable called x என்ற வேரியபிள்ல ஒரு I mean built in function set அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா built in, ஏன்னா அதுக்குள்ள எந்த வேல்யூமே இல்ல. ஆக்சுவலி செட் ஆஃப் அப்படின்னு வெறுமனே blank வேல்யூ கொடுத்துட்டீங்க. ஓகே, now you are adding one value into that set. ஓகே, ரைட், ஓகே, சரிங்களா? அவ்வளவுதான், அதான் விஷயம். இதுல வேற எந்த எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இது நீங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டாலும் சரி, it will give you explanation. பட் இப்போ நான் சொன்ன விஷயம் தான் அது. adds the
element 1 to it. அவ்வளவுதான் விஷயம். It displays the set output will be 1. ஓகே சாரி. ஏன்னா எக்ஸ் ஆல்ரெடி ஒரு செட் அப்படிங்கிறது சும்மா ஒரு பிளாங்கா இருக்கு. அதுல ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி, இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸே வந்து அசைன் பண்ணி அது ஒரு வேல்யூவா கொடுப்போம். இப்போ இந்த ஆட் ஒன்னுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், அந்த பிராக்கெட்ல ஆட் 1, 2, 3, ஜஸ்ட் கோ ஆன் ஆடிங். அது கூட என்ன வரும்? 1, 2, 4 கொடுக்கலாமா? 4 கொடுங்க. ஜஸ்ட் whatever you want. ஓகே. பண்ணீங்கன்னா நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேனா? ஸ்பேஸ் கீழே வாங்க. இது என்ன எரர்? டைப் எரர்னு ஒன்று. ஸோ செட் ஆட் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட் வித்தின் தி கிவன் ஃபங்க்ஷன். அப்போ ஆட் அப்படிங்கிற நான் 4 கொடுத்துட்டேன். அது இல்ல விஷயம் என்னன்னா, ஆட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் இதுல எடுத்துக்கும். இட் டசன்ட் டேக் too many arguments. too many values எடுத்துக்காது. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுக்கும். நீங்க 1க்கு பதிலா 3 கொடுங்களேன். ஆட் ஆஃப் 3. ஓகே whatever. ஓகே. ஸோ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த செட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதில் நம்ம 3ன்னு அசியூம் அசைன் பண்ணுறோம். ஸோ அது பிக்கப் ஆகி வரும். அப்படியா? அவ்வளோதான். இப்போ செட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் உள்ள கேக்குதுங்களா? செட் அப்படிங்கிற ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் உள்ள நீங்க ஒரு வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ 2 ஆர்குமெண்ட் கொடுங்க. 2 ஆர்குமெண்ட். ஓகே புரியுது. 4,2 4,3 கொடுங்க. அதை எடுத்துக்கோங்க. 4,3 இங்கே அது உள்ளே வராதுல்ல? வராது. எஸ் வராது. அதான். அது so it just add function இங்க எப்படி வர்க் ஆகுதுன்னா, it is working on a given only one value. மேபி அது வந்து எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 10 வேல்யூ வச்சிருக்கீங்க, அந்த ஆல்ரெடி ரன் பண்ணிட்டீங்க, மேபி ஒரு வேல்யூ மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அங்க போய் மாத்தாம இங்கே இந்த ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி you are just making the corrections. Okay. Come to the reference code. Note the curly brackets. இப்போ add a different element. So add to, இப்போ நீங்க வந்து 1 ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, அது கூட நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். you can add 2 கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 போனா அது மாதிரி. ஓகே. just add, but ஒரு at a timeல ஒன்னு தான் ஆட் ஆகும். but you can just keep on adding that function. நம்ம எவ்வளவு நம்பர் கொடுக்கறோமோ அவ்வளவு எலிமெண்ட்ஸ் ஆட் ஆகும். எலிமெண்ட்ஸ். பட் ஆனா ஒரு தடவை தான் அது ரன் ஆகும். அது each time எக்ஸிக்யூட் ஆகி மறுபடியும் வரும். இதுதான் ரைட். So okay, இப்போ what is this? இது வந்து செட் இல்லையா? Yes, set ஓட ஃபங்க்ஷன் இதுதான் ஃபங்க்ஷன். Notice how it won't place another one there. That's because a set is only concerned with unique elements. We can cast a list with multiple repeat elements to a set to get the unique elements. So இது மாதிரி தான் cast as set to get unique values, a set of 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 1 இதே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே வேல்யூ தான். நீங்கள் எப்படி எத்தனை தடவை இதை ரிப்பீட் பண்ணாலும் அன்ஆர்டர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட், நீங்கள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இது 1 1 கொடுத்தீங்க, இப்போ மேபி நீங்கள் நினைக்கலாம் இப்போ லாஸ்ட்ல நான் 1 1 கொடுத்துறேன் அது எடுத்துக்குமா? இல்லை, எப்படி நீங்கள் பண்ணாலுமே அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் ஒன்லி ஒன் வேல்யூ இன் தட் செட்.
Python tuples. Here. Tuples are used to store multiple items in a ஒரு single variable. சாரி ஒரு நிமிஷம். இப்போ Ah, இங்க வந்து எல் வந்து இவ்வளவு கொடுத்துட்டு செட் எல்லுன்னு கொடுத்தோம்னா நம்ம அதுல உள்ள யூனிக் நம்பர்ஸ் மட்டும் கரெக்டா வந்துடும், அவ்வளவுதான். yes. ம் அதுல டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 1 2 2 ம் 3 4 5 6 அதுக்கப்புறம் மறுபடியும் 1 1. ஆ ஓகே. எதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் ஜஸ்ட் யூனிக்கா. யூனிக் தான். அது அது அந்த அந்த ஓகே. கான்செப்ட் மறுபடியும் மறுபடியும் ரீட்ரேட் பண்றதுக்காக தான். சரி சரி. Tuples. So tuples are used to store multiple items in a single variable. Tuple is one of 4 built-in data types in Python used to store collections of data. The other 3 are list, set, and dictionary, all with different qualities in usage. அதுதான் நம்ம இப்போ பார்ப்போம். List, dictionary, and set. And tuple is a collection which is ordered and unchangeable. நீங்க இந்த ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர் படி தான் செட் ஆகும். ஐ மீன் அது ரிப்பீட் ஆகும். யூ கான்ட் சேஞ்ச் ஆர் எடிட் ஆர் மாடிஃபை. இதுதான் நீங்க அந்த டேபிள் காலம்ல டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்ல, முடிச்சுட்டு மறுபடியும் பார்க்கலாம். ஒரு ஒன் டு ரீட்ரேட் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும், டைப் ஐ மீன் டிக்ஷனரி, செட் அண்ட் டியூபிள்ஸ். ஓகே. this tuple equal to this tuple அப்படிங்கிறது வேரியபிள் நேம். அண்ட் அந்த வேரியபிள் நேமுக்குள்ள they are declaring ஆப்பிள், பனானா. சரி, ஜஸ்ட் டைப் பண்றதா பண்ணுங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுதான். எங்க வந்து இதா இருக்கோ அதுதான். அதுவே வந்துச்சு. இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட் இந்த லாங்குவேஜ்ல இதெல்லாம் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு கெஸ். அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரெடி படிக்க போறோம். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ட்ரைனிங்கோட எஃபெக்ட் அது. ஓகே ஓகே. print of this tuple. அவ்வளவுதான் இல்ல, ஜஸ்ட் ரன் கொடுக்கவா? ஓகே நைஸ். கோர்ஸ்ல கொடுத்தாலும் அது ஜஸ்ட் யா எக்ஸசைஸ் வாங்க. So yeah. Okay. This tuple again an apple, banana, cherry, apple, cherry. கொஞ்சம் மேல போங்க. ஓகே. ஸோ இதுல இந்த டைப் வந்து ஐ மீன் ஏற்கனவே நம்ம டைப் பத்தி பார்த்துருக்கோம். இதுல இன்டீஜரா, ஃப்ளோட்டா, பூலியன் வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக இதை கொண்டு போயிருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் திஸ் டியூபிள். இந்த வேரியபிளோட டைப் என்ன, இது டியூபிளா? ஏன்னா டிக்ஷனரிக்கும் டியூபிளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. டிக்ஷனரி வேல்யூ டிக்ளேர் பண்றோம் இல்லையா, அதுக்கும் ஈவன் சம்டைம்ஸ் வந்து லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. நம்ம நிறைய thousands and thousands ஆஃப் காலம்ஸ் இல்லை வேரியபிள், அதாவது ரெக்கார்ட்ஸ் நம்ம டீல் பண்ணும்போது we get confused. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், இது டியூபிளா என்னன்னு தெரியல. ஏன்னா டியூபிள்னா யூ கான்ட் சேஞ்ச் தி ஆர்டர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அன்சேஞ்சபிள். ஆர்டரா இருக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது. இது தெரியாமவே நம்ம நிறைய கோட் எழுதிட்டு இருக்கோம். டியூபிளா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டியூபிளா டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூ நெவர் சேஞ்ச் எனிதிங், யூ நெவர் மாடிஃபை. பட் அதனால அது எரர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்றதுக்காக we need to test இது லிஸ்டா, செட்டா, டிக்ஷனரியா, டியூபிளான்னு செட் பண்றதுக்கு we just always print of type of variable, print of type of variable name this tuple அப்படி கொடுத்துட்டோம்னா it will give you the class. இது என்ன கிளாஸ் அப்படி டியூபிள்னு சொல்லிட்டோம்னா தென் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. எப்படி என்ன கொடுக்கணும் அதுக்கு? ஜஸ்ட் இங்கே அந்த அந்த கிளாஸ்ல வந்து
print of type of print of டைப்பா டைப் print வந்து yes type டைப்னு என்டர் பண்ணவா? ஆமா print of type னு enter. டைப் வந்து திஸ் டிபிள் தானே. ம் இல்ல இது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஆ எப்படி இப்போ நம்ம டிபிள் படிக்கிறதுனால இது ஓகே. இங்கே இப்போ எழுதவா? வந்து ஒரு பெரிய லார்ஜ் எங்க வேணாலும் எழுதுங்க. இல்ல இது ஜென்ரேட் ஆகும், இது ஆட்டோமேட்டிக் ப்ராம்ப்ட் கீழே. ம் ம் டைப் ஆஃப் திஸ் டிபிளா? வேரியபிள் வேரியபிள் அவ்வளோ. ம் ஸோ கிளாஸ் டிபிள் ஓகே. இது பிரிண்ட் ஆகும்போது இதனோட கிளாஸ் வந்து பீப்புள் வரும். அப்படி இல்லை இது வேற எதுனாவது இருக்கு, டிக்ஷனரியில் இருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிது இதோட கிளாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. எக்ஸசைஸ் அதுல ஒரு சின்ன விஷயம் மேல மேல இன்னொரு விஷயம் பார்த்துட்டு. ஓகே. So the triple items are ordered, unchangeable and allow duplicate values. டூப்ளிகேட் ஆனா செட்ல அந்த மாதிரி கிடையாது. இது டிஃபரன்ஸ். செட்ல வந்து யூ cannot add, அதாவது யூனிக் வேல்யூ மட்டும் தான் அதுல இருக்கு. யூனிக் வேல்யூ மட்டும் தான். ஆனா ட்ரிபிள்ல யூ கேன் ஆட் இது duplicate values add பண்ண முடியும். So triple items are indexed. The first item has index 0. The second item has index 1. இது கொஞ்சம் ஐ மீன் நிறைய நம்ம ப்ரோக்ராம்ல வந்து பண்ணும்போது கொஞ்சம் இதா இருக்கும். பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் வெரி ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக். அதை நீங்க நம்ம வந்து ப்ரோக்ராமை பார்க்கும்போது தான் இதனோட இப்போதைக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. This triple equal to apple. ஏற்கனவே ஆப்பிள் பனானா செரி இருக்கு, அது மூணு எடுத்துக்கிறோம். Again you are adding apple and cherry. சரி. அப்போ அத என்ன பண்றாங்கன்னா print of this triple of 3. இப்போ இங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க. அதான் ஐட்டம் ஃபோர்த் ஐட்டம் வந்து அப்போ பிக்கப் ஆகும் 3ன்னு கொடுக்கறதால, நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதால. அவ்வளவுதான். 0 1 2 3. ஸோ தேர்ட் பிளேஸ்ல அந்த 3க்கு நேரம் ஆப்பிள் இருக்கனால ஸோ ஆப்பிள் இஸ் கமிங். அவ்வளவுதான். ஏன் சொல்றாங்கன்னா இந்த ஆப்பிளையும் இந்த வேல்யூவும் எடுத்துக்கோங்க. செட்ல அப்படி இல்லை. நீங்க எத்தனை தடவை ஒன்னு ஒன்னு நீங்க கடைசியில ஒன்னு ஒன்னு கொடுத்தாலும் அது ஒரு யூனிக் வேல்யூ மட்டும், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுக்கும். அவ்வளவுதான். இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ட்ரிபிளுக்கும் செட்டுக்கும் இது ஒரு பெரிய விஷயம். டிக்ஷனரிக்கும் ஒரு விஷயம் இருக்கு. பட் அந்த டைம்ல நீங்க நம்ம வந்து இது டிக்ஷனரியா செட்டா அப்படின்னு தெரியாது. டைப் வந்து இன்னொன்று இப்போ லிஸ்ட்ல நம்ம லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் பனானா செரி அகெயின் ஆப்பிள் செரி இப்படி கொடுத்துட்டோம். பட் நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் 3ன்னு கொடுத்தோம்னா அது 0 1 2ன்னு ஆரம்பிக்குமா இல்ல அந்த அந்த மாதிரி பண்ண முடியாது? செக் பண்ணுங்க. இப்போ அந்த ஷீட் பாருங்க. வாட் எவர் யூ ஆர் திங்கிங் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க. மை லிஸ்ட், மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இல்ல எல்என் எப்படி உள்ள கொடுங்க. தட் இஸ் யுவர் ஓகே. அதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை வந்து நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுப்பீங்களா இல்ல பரந்தசிஸ்ல கொடுப்பீங்களா, அப்படி கர்லி பிராக்கெட்ல கொடுப்பீங்களா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர்ல லிஸ்ட்ல நீங்க சொல்லுங்க. லிஸ்ட்ல வந்து ஸ்கொயர் தான். ஸ்கொயர் ரைட். சாரி செட் தான் சொல்றேன் நான். ஓகே, செட்ல தான் சொல்றீங்களா? கேள்வி கேட்டீங்களா? ஓகே. செட்னா அப்போ இது வந்து செட்னு மாத்தட்டுமா? ஆமா. இல்ல ஐ மீன் யூ ஜஸ்ட் டிக்ளேர் இட் அண்ட் தென் யூ கேன். அதுக்கு தான் அந்த டிஃபரன்ஷியேஷன் சொன்னேன். செட்னா செட்டா வச்சுக்கோங்க.
இல்ல இப்போ இங்க எல் கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து நான் செட்டுன்னு எழுதணுமா அப்படி வெறும்? வெறும் செட்டுன்னு எழுத வேண்டாம். ஏன்னா வெறும் ஆ செட் எழுதுனா அது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷனா அது ஆ ரீட் பண்ணும். அது கூட ஏதாவது ஓகே. அண்டர் ஸ்கோர், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை ஆ அதுல ரைட் சேர்த்து ஓகே. வெறும் செட் அப்படின்னு it is, ஆ ஓகே, எல் அண்டர் ஸ்கோர் செட். அந்த மாதிரி. ஏன்னா வெறும் செட்னா அது ஃபங்க்ஷன், டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அது. ம். அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண எல் முடியாது. அண்டர் ஸ்கோர் செட்ஸ் ம் இல்லையா? ஓகே. எஸ். இப்போ வெறும் எல் அண்டர் ஸ்கோர் செட்டா? ம் சரி, சரி. நோ சம் எல் அண்டர் ஸ்கோர் செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் டைப் ஒன்னு. ஓகே, இப்போ வந்து நான் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ம் இதுக்கு இப்போ எனக்கு வந்து இந்த தேர்ட் வேல்யூ வேணும். சி, ஓகே. அந்த தேர்ட் வேல்யூவை எடுக்கணும். போடுங்க. அந்த நம்பர் எப் கொடுங்க, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுங்க. செட்ஸ் அது வந்து ஆஃப். நான் இப்போ வந்து ஆ 2ன்னு கொடுக்கணுமா? ஆமா, எஸ். ம் ஓகே. பிராக்கெட் என்ன இதுவா? என்ன ஸோ நேம் ம் ஏ இஸ் நாட் ம் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் எப்படி அங்க டிஃபைன் பண்றாங்கன்றது பார்த்துக்கோங்க. ம் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க நினைக்கிறது கரெக்ட். இந்த ஃப்ளோ டோன்ட் ஸ்டாப் எனி தாட் ப்ராசஸ். ம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை நீங்க வந்து உங்களோட கேள்வி எல்லாத்தையும் இதுல போட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ம் நீங்க யூ கெட் அன் ஆன்சர், தென் தட் இஸ் த லேர்னிங் கர்வ். ம் ஈஸியா நீங்க ஓகே. வந்து ஃபாஸ்டா நீங்க போக முடியும். இப்போ நீங்க என்ன ம் மிஸ்டேக் ம் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்றது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண பாருங்க. ஆ இப்போ நான் வந்து எல் எல் இஸ் ஈக்குவல் எல் அண்டர் ஸ்கோர் செட்ஸ்ன்னு போட்டுட்டு அது நான் எதுன்னு சொல்லணும். ஸோ அப்போ புரியுது, நான் இங்கே புரியுது. செட் ப்ராக்கெட் யூ 2ன்னு டேக் யுவர் கொடுக்கவா? டைம். நீங்க ம் எப்படி யூ டேக் யுவர் டைம், டைம் ம் எடுத்துங்க. அதை எப்படி சால்வ் பண்றது மட்டும் ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே நிறைய வழி, ஐ மீன் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போதான் நம்ம செட்டை பார்த்தோம், எப்படி செட்டை டிக்ளேர் ம் பண்றாங்க. ஹவு வி நீட், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ஹவு யூ வாண்ட் டு யூனோ டிக்ளேர் தி வேல்யூ, அது வேல்யூவே எடுக்கணும் அதுல இருந்து பாருங்க. அப்போ வந்து லைக் ஜீரோ வந்து ஜீரோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும்னு நம்ம அப்படி இது பண்ணணும் நான். அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஓ ஏன்னா தப்பு. பைத்தன் அது ஆ ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து தான் எடுத்துக்கும். அப்படிதான். ஓகே. ஆமா, பைத்தனோட விஷயமே அதானே. நீங்க ம் எதுவும் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ம் அப்போ ம் ஹவு இதுல செட்ல அதுதான், இப்ப செட்ல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ம் கேட்கறது கரெக்ட். ஆனா செட்ல ஒரு ம் விஷயம் இருக்கு. என்னன்னா, ம் நீங்க ஏபிசி ம் மறுபடியும் ஏபின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ம் நீங்க உங்களோட ஆ இதுபடி என்னன்னா இந்த யூனிக். செட் யுனிக் வேல்யூ தான் எடுத்துக்கும். அப்ப யுனிக் வேல்யூ ம் மட்டும் எடுத்துக்கும் போது இந்த ம் இண்டெக்ஸ் எப்படி ஆகும்? ஆக்சுவலி இது நல்ல கேள்வி இது. ஆனா ம் இண்டெக்ஸ் இப்போ ஒரு 3 வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஆமா. புரியுதுங்களா? ஓகே. ஒரு 3 வேல்யூ தான் ம் பிரிண்ட் ஆகும். அந்த ம் வேல்யூல இருந்து தான் நீங்க இண்டெக்ஸ் எடுக்க முடியுமே ஒழிய, ஆ நீங்க ஏபிசி ஏபி அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு ஆ நீங்க அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி, ஹவு இட் வில் எடுக்காது. ஸோ இருக்காது. இல்ல, ஆ, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ்க்குள்ள வர்ற மாதிரி தான் நான் பண்ண போறேன், அப்போ ஏபிசிக்குள்ள. ஸோ அதனால நான் வந்து 2 கொடுக்க பார்க்குறேன், சி ம் வருதான்றதுக்காண்டி செக் பண்ணலான்னு பார்க்குறேன். 2 கொடுக்கலாமா? பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. பிரிண்ட் எல் ஆஃப் செட்ஸா அப்படி இது கொடுக்கணுமா? ம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இப்போ ஆ நீங்க செட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகே, ஓகே. கொடுக்கணும். சரி. பிரிண்ட். L_sets. ஸோ இப்போ எல் அண்டர் ஸ்கோர் செட்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டோம், இது எலமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ எல் அண்டர் ஸ்கோர் செட்ஸ் வந்து செட் 2 இருக்கிறோம். தென் பிரிண்ட் இப்போ இல்ல இல்ல, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். எரர் தான். ஏன் ம் அப்படின்னா, இப்போ ம் செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட குவாலிட்டி என்னன்னு ம் பாருங்க. ம் செட் அப்படிங்கிற விஷயம்னா இதுல நீங்க என்ன பண்றீங்க? ம் ஓகே, செட்னா என்னன்னு இது பண்ணுங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் காப்பி ம் பண்ணுங்களா அந்த 3 லைன்லயும், இந்த 3 லைனையும் காப்பி பண்ணுங்க. சேட் ஜிபிடி பண்ணுங்க, 3 லைனையும் காப்பி பண்ணிட்டு. ரொம்ப சில்லியாப்பா. இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ம் ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கம்மிங் சேட் ஜிபிடி.
காப்பி ஆகும் வருது. ஐபேட்ல பண்றீங்களோ? இல்ல இல்ல இது டச் ஸ்கிரீனு. ஸோ ஓகே ஓகே ஓகே, அதை கொடுங்க, அந்த போடுறத பண்ணி ப்ரெஸ் பண்ணி. ஓகே, இப்போ ஜஸ்ட் அதுவே உங்களுக்கு கொடுக்கும். So it looks like there are a couple of issues in your code. First, if A, B, and C are intended to be variables, they need to be defined beforehand. And okay. அப்போ முன்னாடி செட் பண்ணிருக்காங்க கோடு L underscore sets of A, B, C, A, B நீங்க கொடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட். செகண்ட் லைன் என்ன சொல்லணும், செட் அப்படிங்கறத கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த ஏபிசி மட்டும் இப்ப செட்னு கொடுத்துட்டு ஏபிசி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுக்கு அப்புறம் தான் யூ ஹேவ் டு இப்போ நீங்க அந்த உங்களோட கேள்வி கேளுங்களேன். இப்போ நீங்க அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, L underscore sets of 2 அப்படிங்கிற அந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள போட்டுருக்காங்க. அது என்ன அவுட்புட் கொஞ்சம் புரியல. கீழே ஸ்கிரீனை கீழே ஸ்க்ரால் பண்ணு. இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க, L underscore sets equal to 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த print of L of sets வந்து இப்போ 2 வரும். ஆனா இது உங்களோட இன்டென்ஷன் கிடையாது. இப்போ உங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 2 அப்படிங்கிற வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி. இப்போ இதுல கேளுங்க, அந்த விஷயத்தை கேளுங்க. How can I set or how can I get the index value of set function? How can I get the index value of set? Sets are unordered collections, which means they do not maintain a specific order of elements. இப்போ first line வந்து இதுதான் நான் சொன்னது உங்களுக்கு. Set வந்து it doesn't have any kind of an order. First order இல்லாதனால you can't fix up a specific order. ஆர்டரே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி செட் பண்ண முடியும் ஒரு ஆர்டர்? ரைட். Because of this, you cannot directly access elements by index as you would do list or tuples. Listல பண்ணலாம், tuples பண்ணலாம். So if you need to get an element from a set based on its position, you can convert the set to a list and then access it by the index. Okay. இதனால தான் சொல்றேன், don't restrict your thought process even though it makes very very silly. அது பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க கேட்கதான் you will have the habit of asking questions, and then that question leads into a continuous learning. இப்போ வந்து ஒரு இன்னொரு கேட்வே. ஓகே, இப்ப செட்ல பண்ண முடியாது அப்படின்னா எதுல பண்ணலான்ற விஷயத்தையும் நமக்கு நீங்க செட்டை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வர்ஷனுக்கான கோடு கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ மை செட் 10, 20, 30, 14 ஒரு செட் இருக்கு. Convert the set to a list. So my list equal to list of my set. இப்போ list of my set னு கொடுத்துட்டோம்னா அது லிஸ்ட் ஆயிடும். Now you can get the index value. Right, okay. புரியுதுங்களா? So அப்போ செட்ல இண்டெக்ஸ் வேல்யூ பண்ண முடியாது. You have to convert into set, list or tuple. Next. Right. Okay, இப்போ நம்ம வந்து லிஸ்ட், செட், டிக்ஷனரி அண்ட் டியூபிள் இது நாலுத்தையும் பார்த்துருக்கோம். இது நாலும் வந்து ரிப்பீட்டடா நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ல வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து இப்போதான் வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறோம். ஸோ இஃப் தென் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவதில்ல ப்ரோக்ராமிங்ல முக்கியமான ஒரு பார்ட் இது இஃப் தென் எல்ஸ். இது எல்லாமே நிறைய ப்ரோக்ராம் எஃபெக்டிவ் ஒரு ப்ரோக்ராம் நீங்க இஃப் எல்ஸ் அது வந்து எலிஃப்னு இதுல வரும். பைத்தன்ல அதனோட இது வந்து எல்ஸ் இஃப்னு வராது, எலிஃப்னு வராது.
மற்ற elif. எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து எல்ஸ் இஃப் தான் வரும். பைத்தன்ல மட்டும் அது எலிஃப் அந்த elif. எஸ்இ வந்து Okay. எடுத்துருவாங்க. Mm. ஸோ இது வந்து வில் பி டாக்கிங் அபவுட் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் லூப்பிங் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ஸ். ஸோ லூப் அப்படின்னா இப்போ வந்து இப்போ நம்ம ஆட் ஆஃப் 1 ஆட் ஆஃப் 2 அப்படின்னு அந்த இதுல பார்த்தோம் இல்லையா, செட்ல ஆட் ஆஃப் 1னா ஒரு தடவை தான் அதை நீங்க எழுத முடியும். ஆட் ஆஃப் 1 மறுபடியும் நீங்க எழுதணும். ஆட் ஆஃப் 2 ஆட் பண்ணணும்னா மறுபடியும் ஒரு 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 கோடு எழுதி அதில் பண்ணணும். இது எல்லாம் ரிப்பீட்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இல்லையா. இப்போ இது பார்க்கும்போதே வந்து இது வந்து நிறைய, அதாவது ரன் பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ணும்போது, கோடு ரன் பண்ணும்போது அந்த கோடு வந்து இப்போ வந்து நீங்க ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போகும்போதே அவங்க உங்களோட கோடு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோக்ராமர் எழுதுறாங்களா இல்ல ரொம்ப ரொம்ப பேசிக் பிகினர் ப்ரோக்ராமர் எழுதுறாங்களான்னு தெரிஞ்சிடும். எப்படின்னா இப்போ பிகினர் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் 1 மறுபடியும் ஆட் 2 அப்படிதான். ஏன்னா தட் இஸ் ஹவ் யூ ஜஸ்ட் லேர்ன். ஆனா அதே வந்து இஃப் தென் எல்ஸோ இல்ல இன்னொரு லூப் ஃபார் லூப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த அந்த லைன் ஆஃப் கோட் இட் வில் கெட் ரெடியூஸ்ட் இன்டு ஒரு 10 லைன் இருக்கிறது ஒன்னாயிடும். ஒரே ஒரு லைன்ல வந்துடும். 10 லைனும் ஒரே ஒரு லைன்ல வந்து ஒரு லூப்ல கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் கெட் ஆடட். இது வந்து எஃபெக்டிவ் ப்ரோக்ராமிங் தென் ப்ராக்ரெசிவ் ப்ரோக்ராமிங். என்ன ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராமிங்காக ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் காமிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இப்போ நீங்க லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகுது பைத்தன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பஃபர் ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல ஏதோ சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடும். உங்களோட ரேம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவன் நீங்க சிம்பிள் கோடு எழுதினாலே ரன் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த டைம் டிஃபரன்ஸ் அதிகம். அதாவது கம்ப்யூட்டேஷனல் கால்குலேஷன் சொல்லுவோம். உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜோ இல்லை ஜிபியு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க கேம் விளையாடுறது. இது எல்லா மெமரியும் ஃபுல் ஆயிட்டு உங்களோட சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க நிறைய இப்போ நீங்க ஓபன் பண்ண வச்சிருக்கீங்க நிறைய ஒரு 10 டேப் இருக்கு இல்லையா, அந்த 10 டேபும் இப்போ கரண்டா என்ன ஆகும்னா ரன் ஆகிட்டே இருக்கும் பேக் எண்ட்ல. ஆமா, பின்னாடி ரன் ஆயிட்டு இருக்கும். அப்ப அந்த ரன் ஆகுது அப்படின்னா உங்களோட டெம்பரரி ஸ்டோரேஜ் இல்ல பஃபர் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும். அதனாலதான் சில சமயம் நீங்க வீடியோ ஃபைலோ மற்ற யூடியூப் சேனலோ போனீங்க அப்படின்னா இட் நெவர் ஓப்பன்ஸ் அப், அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். இது காரணம் வந்து இதுதான். அப்போ அதனால உங்களோட கோடு வந்து நீங்க ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப 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 கம்ப்யூட்டேஷனல் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஆர்டராக இருக்கணும்னா கோடு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈஸியாக ரொம்ப சீக்கிரமா முடியும். அதே மாதிரி உங்களோட டேட்டாவும் ஈஸியாக ப்ராசஸ் ஆகும், அவுட்புட்டும் நினைச்ச டைம்ல வந்து. இதுக்கு இந்த இஃப் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கண்டிஷனல் லூப் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து முதல் ப்ராசஸே. ஓகே, அதனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஸோ இஃப் கேஸ் 1 கோலன் அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் ஆக்ஷன் ஆக்ஷன் 1 அதுக்கப்புறம் ஓகே, அதாவது இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இஃப் கேஸ் 1 இருந்ததுன்னா தென் ப்ரொசீட் பண்ணு அடுத்த லைனுக்கு. அப்படி இல்லைன்னா ஆமா ஆமா கேஸ் 1 ட்ரூவா இருந்துச்சுன்னா செகண்ட் லைனுக்கு இதை பண்ணு. ஓகே அப்படின்னா ஓகே, அது இல்ல அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப அது இல்லைன்னா என்ன பண்றதுன்றதையும் நம்ம சொல்லணும் கம்ப்யூட்டர். அப்போ எல்ஸ் இஃப் கிடையாது, எல்இஃப் கேஸ் 2. அப்போ எல்இஃப் அப்படின்னா ஓகே அது மேல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அந்த ஆக்ஷன் சரியா இல்லை அப்படின்னா எல்இஃப் போட்டு நான் கேஸ் 2 இன்னொரு கேஸுக்கு போறேன், அந்த கண்டிஷனை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா கண்டிஷன் 2க்கு வா, கண்டிஷன் 2வும் சரியா இல்லைன்னா கண்டிஷன் 3க்கு வா, கண்டிஷன் 4க்கு வா அப்படின்னு நிறைய லூப் கொடுத்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி நிறைய லூப் கொடுக்கறதும் இட் இஸ் நாட் அ குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ஆமா, அதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய லூப் கொடுக்குறேன்னா அப்போ யூ டோன்ட் ஹேவ் எனி, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டா வந்து அதுவும் கம்ப்யூட்டேஷன் அதுவும் பெருசா ஆயிடும், பெரிய கோட் ஸ்ட்ரக்சர் ஆயிடும். அது டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஓகே, இப்போ இது ஆயிடுச்சு அப்படின்னா தென் கடைசியா தான் எல்ஸ்.
அதாவது இஃப் தென் எல்ஸ் இஃப் தென் எல்ஸ் போட்டு இதோட முடிச்சுக்க. இது ரெண்டு கண்டிஷன் So, சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா if case one is ட்ரூன்னா இது பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து எல்ஃப்னா வந்து இட்ஸ் ட்ரூவா பேடா இல்ல சாரி ஃபால்ஸா என்னவா அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த பெர்ஃபார்ம் ஆக்ஷன் 1 இருக்கு இல்லையா, இந்த பெர்ஃபார்ம் அதாவது கேஸ் 1 ட்ரூவா இருந்ததுன்னா இது நீ பெர்ஃபார்ம் பண்ணு, செகண்ட் பெர்ஃபார்ம் பண்ணு. ஐ மீன் கேஸ் ஆக்ஷன் 1 பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகே. கேஸ் 1 ஃபால்ஸா இருக்குதுன்னா எல்ஸ் இஃப் செகண்ட் கேஸ்க்கு வா. எல்ஸ் இஃப் அப்படி ஃபர்ஸ்ட் லைன் இல்லனா பெர்ஃபார்ம் ஆக்ஷன் 2. அவ்வளவுதான் என்னோட கண்டிஷன் அதுதான். இது ரெண்டு தான். அப்ப அது இல்லன்னா எல்ஸ் அந்த லூப்பை முடிச்சிடு, பெர்ஃபார்ம் ஆக்ஷன் 3. மூணாவது ஒரு விஷயம் வச்சிருக்கேன், இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே ரைட். அந்த லூப்பை முடிச்சிடுறேன். ஒரு ஆக்ஷன் 1 நம்மகிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு, ப்ராபபிலிட்டி கண்டிஷன் இருக்கு, இத பண்ணு. அதாவது ஒண்ணும் இல்ல, இங்க இப்ப நீங்க உங்க வீட்ல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க. ரெஸ்டாரண்ட் போறதுக்கு வந்து மேபி மல்டிபிள் வேஸ். கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணும், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கும். கூகுள் மேப்போ இல்ல ஆப்பிள் மேப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு அந்த மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் அல்காரிதம் மூலமா கொடுக்கும். ஆனா சம்டைம்ஸ் வந்து இப்ப நடுவில் உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனோம், அவர் வந்து வேற ஒரு ரூட்ல இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கோ டு திஸ் பிளேஸ். ஃப்ரெண்டு வராருன்னா அந்த இடத்துக்கு போகணும். ஃப்ரெண்டு ஜஸ்ட் இன் கேஸ் ஃப்ரெண்டு வரல அப்படின்னா யூ கேன் டேக் அ டிஃபரெண்ட் டைவர்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஃப்ரெண்டு வந்தா வேற ஒரு ரூட், அதை பெர்ஃபார்ம் பண்ண. அப்போ அந்த பெர்ஃபார்ம் இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த லூப் அங்கே நேரா அதோட முடிஞ்சிருவாங்க, முடிஞ்சு போயிடும். அது அவருக்கு ஃப்ரெண்டை கூட்டு நேரா ரெஸ்டாரண்ட். என்னோட அல்டிமேட் தட் இஸ் தி கோயிங் டு ரெஸ்டாரண்ட் முடிஞ்சிச்சு. we never bother about any kind of other things. அப்போ ஃப்ரெண்ட் வரல அப்படின்னா then I need to ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ அந்த கண்டிஷன் அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, ஸோ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த லூப் அங்கே முடிஞ்சிடும். ஸோ அது எது வரைக்கும் அந்த லூப் நான் செட் பண்றதுதான், நம்ம செட் பண்ற விஷயம் தான் இது. அது செட் பண்ற வரைக்கும் அது நடக்கும், இந்த லூப்ல இருக்கும் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்க அந்த a = 4 b = 2 அந்த மாதிரி ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து a greater than b. a greater than b அப்படிங்கிறது இந்த இதுல ஃபால்ஸ் அப்படின்னு ஆப்வியஸ்லி இல்லையா. a ஓட வேல்யூ 4, b வந்து 2 தான். நீங்க பண்ணுவானுங்களா, நான் சொல்றேன். ஏன் இது ஃபால்ஸ் இருக்கு? a = போடட்டுமா? போடுங்க. இதை ரன் பண்றேன், இதை ரன் பண்ணிட்டு ஓகே ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளாக், கம் டு தி நெக்ஸ்ட் பிளாக். ஏன் அப்படி ரன் பண்ண சொல்றீங்க? ஓகே, இது ஐ மீன் டசன்ட் மேக் எனி சென்ஸ். உங்களோட புரியறதுக்கு ஒவ்வொரு கோட் பிளாக் ரன் பண்றது வேற ஒன்று. ஓகே. இன்னும் அந்த மாதிரி நீங்க தனித்தனியா கொடுக்கும்போது ஒரு விஷயமும் ரன் ஆகும். அது எங்க இப்போ ஒரு லூப் ஒரு பிளாக்ல வந்து ஒரு 10 லைன் எழுதிருக்குன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல என்ன எரர் சமயம் வந்து ஃபிக்ஸ் பண்றது கஷ்டம். அதுக்காக ஓகே, தட் இஸ் ஃபைன். ஓகே, நீங்க இத பண்ணுங்க. a is greater than b. ரன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ட்ரூ. இப்போ a ஐ மீன் b greater than a அந்த லைன்ல கூட அந்த பிளாக்ல கூட கொடுங்க, இல்ல வாட் எவர் கண்டிஷன்ஸ். அது ட்ரூ பண்ணுங்க. ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஐ மீன் அந்த கோட் பிளாக் ரெஃபரன்ஸ் போடுவாங்க. வை ம் தே ஆர் ரெஃபரன்ஸ் போடும். இப்போ இதை ஹவு தே ஆர் கிவிங் இட் இன் லூப், ஒரு ம் லூப்புக்குள்ள எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சும்மா ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணாலும் சரி, நீங்க இதை ம் அப்படியே நீங்க டைப் பண்ணாலும் சரி, தட் இஸ் அப் டு யூ. நீங்க டைப் பண்றது பெஸ்ட்னு சொல்லுவேன். பெஸ்ட் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஒரு விஷயமா ரன் பண்ணுங்க. இந்த பிளாக் பாருங்க ஃபர்ஸ்ட். இஃப் a greater than b curly bracket some value. ஓகே, அடுத்த கோட் மாதிரி எழுதணுமா? ஆமா, அடுத்ததா போங்க. அதுதான் அடுத்த பிளாக். புரியல. அதே இதுல கீழே எழுத சொல்றீங்களா? இல்ல, இது ஹலோ கரெக்ட் தான். இது போங்க. போங்க போங்க. கரெக்டா தான் பண்றீங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கரெக்டா தான் பண்றீங்க. போங்க. கேக்குதா? கரெக்ட் தானே? கரெக்டா தான். ம் ம் பெர்ஃபார்ம் கொடுக்கவா? ஒரே நிமிஷம். கர்லி பிராக்கெட். ம் ஓகே. ஏ இஃப் அந்த இதுக்கு வாங்க, அந்த ரெஃபரன்ஸ் போடுவாங்க. ஓகே. ஏஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பேஸ் சும்மா விட்டு ஒரு பிராக்கெட் இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெக்ஸ்டுக்காக கொடுத்துருக்காங்க. வேற ஒன்று அதனால டெக்ஸ்டுக்காக ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. வேற ஒன்று டசன்ட் மேக் எனி சென்ஸ். ம் இது எதுவானாலும் நீங்க கொடுக்கலாம் டெக்ஸ்ட். இங்கே கூட நான் கர்லி பிராக்கெட் கொடுக்கலாமா க்ளோஸ் பண்றதுக்கு? தாராளமா கொடுக்கலாம். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பண்ணிக்கிறது. அது வந்து குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். நீங்க எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இட் ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். யார் பார்த்தாலுமே வந்து அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓ, அங்கதான் கொடுக்கணும். கொடுத்தா அது குட். ஓகே. ஆமா, குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ப்ரோக்ராமிங்குள்ள வரீங்கன்னா இன்டென்டேஷன், அதாவது ஒரு டாக்குமெண்ட், இப்போ நிறைய டாக்குமெண்ட் பாக்குறீங்கல்ல. ஸோ டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் பாக்குறீங்களா, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல நிறைய ஒரு மார்ஜின் செட் பண்றதுல இருந்து ஒரு மேல அந்த டைட்டில் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எங்க செட் பண்ணணும், அதுக்கான வேல்யூ என்ன. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இட் ஷுட் பி ரீடபிள். அது ரீடபிளா இருக்கணும். அதுக்காக சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுல இது ஒன் ஆஃப் இது. ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, அது எதுக்கு கொடுக்குறோம், அது ஒரு கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸ். டசன்ட் மேக் எனி கைண்ட் ஆஃப் சென்ஸ். அதனால அது கீழே நான் உங்களை டைப் பண்ண சொன்னது ஒரு ப்ராக்டிஸ். கீழே அது ரெண்டாவது லைன் ஒன்று பாருங்க, ரெண்டாவது கோட் பிளாக் பாருங்க, ரெண்டாவது மூணாவது அந்த ரெஃபரன்ஸ் போடுவாங்களா, அது ஜஸ்ட் ஓகே. இப்போ இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி கோலன் பிரிண்ட் ஆஃப் வித்தின் கோட்ஸ் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. அதாவது இப்போ கண்டிஷன் செட் பண்றோம். இப்போ நம்ம ஏ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், பி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஏ ஒரு வேரியபிள், பி ஒரு வேரியபிள். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் சொல்றோம். ஏ கிரேட்டர் தேன் பி இருந்தா, ஏ கிரேட்டர் தேன் பி இருந்தா இது பிரிண்ட் பண்ணு. ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா எல் இஃப் பி கிரேட்டர் தேன் ஏ கோலன் பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. இது ஒரு கண்டிஷன். இதுவும் இல்லையா, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா, எல்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். இது ரெண்டு கண்டிஷன் தானே இருக்க முடியும். ஏன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. ஒன்னு ஏ கிரேட்டரா இருக்கணும், இல்ல பி கிரேட்டரா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். These three conditions are there with us in front of us. These choices are possibilities. These are the three possibilities in front of us. அதுக்கு ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா this is how the code should be. அப்போ இதுல இந்த லூப் உள்ள போகும்போது எது ட்ரூவா இருக்கோ அது மட்டுமே பிரிண்ட் ஆகும். இதுதான் கண்டிஷன். மேல இருக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு அந்த லூப் எப்படி இருக்கும்னு சொல்றதுக்காக ஒரு லூப். ஓகே. doesn't make any sense. அப்போ இதை எழுதணும். ரைட் புரிஞ்சது. ஓகே.
ம் ஓகேவா? ஓகே, இது ரன் ஆகுதான்னு பாருங்க. கீழே எந்த இடத்துல எதாவது பாருங்க. இங்க காலம் லைன் இது வச்சிருக்கேன். லைன் 3. இல்லை அது இல்லை, லைன் 3ல அது இல்லை. சரி சரி, கீழே வாங்க. அந்த அந்த இது கிளாரிட்டியா தெரியும் எரர் இருக்கா? ஸ்க்ரீன்ல. எரர் இருக்காங்க. அவ்வளோதான், இப்படி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன். ஓகே, இன்வாலிட் சின்டாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இஃப் வந்து அதில் வந்து சின்டாக்ஸ் எரர்னு சொல்றாங்க. அது அது ம் என்ன how, அது கரெக்டாக போட்டுக்கணும்னு பாருங்க. அது அந்த ரெஃபரன்ஸ் கோடு பாருங்க. மேபி ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். We'll see. ஏன்னா அங்கேயே மேலேயே வந்து அதோட டிஃபரன்ஸ் ஆமா, ஸ்பேஸ் கொடுக்கணும். கரெக்ட். அந்த கோட்லேயே கீழே அந்த அந்த ரெட் கலர் லைன் வந்து போனால் தான் கரெக்டாக. இன்னும் வரல. இன்னும் வரல. இது பேர் இன்டென்டேஷன். ஏகோ இன்டென்டேஷன். ஓகே. இன்டென்டேஷன் இஃப் கீழே அந்த எல்இஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிரிண்ட் வந்து அது நடுவில் இருக்கும். ஓகே, அதோட டேப்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஓ, டேப் வந்து எனக்கு நான் ஸ்லாண்டிங்கா அப்படி போயிட்டே இருக்குது. அது பாருங்க, அதுவா? டேப் அடிங்க. கரெக்ட். அது பிரிண்ட் விட்டுருங்க, பிரிண்ட் கரெக்டாக இருக்கு. ஓகே ரைட். எல்ஸ் இன்னும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சா? ஓகே. This is how the indentation is. This is Okay. called indentation. இப்போ ரன் பண்ணுங்க. A is greater than B. இப்போ இன்டென்டேஷனும் இப்போ தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. இப்படி இப்போ கோடு எழுதும்போது இந்த இன்டென்டேஷனோட தான் நீங்க அதை ப்ராப்பர் அந்த காஷியஸ்னஸ் அந்த அலர்ட்னஸ் அது ப்ராக்டிஸ்ல வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்டென்டேஷன் இல்லைன்னா ப்ராப்பரா ரன் ஆகுது. அது என்னென்னமோ ஒரு ஏதோ எரர்லாம் கொடுக்கும். அன்வான்ட், இட் லீட்ஸ் இன்டு அன்வான்ட் மெசேஜஸ். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. எங்கேயாவது சின்னதாக ஒன்று பண்ணிருக்கோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்மோட வேல்யூ படி a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 3. ஓகே, சம்திங் மாத்துறீங்க. ஓகே, நான் மாத்துறேன். சாரி. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ஷார்ட் இப்படி இருந்தது. ஓகே ஓகே, மாத்துங்க மாத்துங்க மாத்துங்க, மாத்தி ரெண்டு மாத்தி ரெண்டு. இப்போ நான் பிஏ வந்து ஜாஸ்தி கொடுக்குறேன். போடுங்க. B is greater than A. Okay. Then அப்ப இங்க திருப்பி கொடுக்குறேன். So B is greater than A. Okay. Yeah. So இந்த லூப் நீங்க வாட் எவர் தி கண்டிஷன் ரெண்டும் ஈக்குவலா கொடுத்து பாருங்க. அந்த மூணு கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம்ல. A and B are equal. ஸோ அந்த மூணு கண்டிஷனும் எப்படி இந்த இஃப் தென் எல்ஸ்ல எப்படி கண்டிஷனல் லூப்புக்குள்ள எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போதும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த நீங்க செக் பண்ண மாதிரியே அங்கே மாத்தி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இன்டென்டேஷன் தான் இதுதான் பார்த்தோம். வேற எதுவும் இல்லை பெருசா படிக்கிறது. சரி. இல்லை பண்றோம் இன்னும் கொஞ்சம். இப்போ ஃபார் லூப். ஃபார் லூப் மேல போனா ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகிறது. எஸ். So a for loop acts as an iterator in Python. So it is iteration என்ன தெரியல. அப்ப நீங்க ஒரு எக்ஸிகியூஷன் ஒரு தடவை ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா அது ஒன் ஐட்ரேஷன் பேரு.
ஒரு ம் ஐட்ரேஷன். ஒரு ம் ஐட்ரேஷன்னா ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுது இருக்கிறது. ம் இப்போ இதுலயே மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது ம் ஒரு கோட்லயே இப்போ ஃபார் லூப் ஐ மீன் இஃப் தென் எல்ஸ் போட்டோம் இல்லையா, ஆக்சுவலா அது வந்து மல்டிபிள் லூப்ஸ் இருக்கு. ம் இப்போ மூணு ஐட்ரேஷன்ஸ் இருக்கு. ம் கோடு வந்து சிங்கிள் கோடு தான், ம் ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு கண்டிஷன்ஸ் சால்வ் பண்ணணும். ம் அப்ப அந்த கோடு வந்து என்ன ஆகும்னா மூணு தடவை அது ரன் ஆகும் ம் அந்த கண்டிஷன் சால்வ் பண்ற வரைக்கும். ஏன்னா மூணு கண்டிஷன்ஸ், மூணு சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் ம் இருக்கு. ம் அந்த மூணு பாசிபிலிட்டிஸ்க்கு எது சரி அப்படின்ற வரைக்கும் அதை செக் பண்ணணும். ம் அதுக்கப்புறம் தான் அந்த ரிசல்ட்டை வந்து செட் பண்ணணும். ம் அதுக்கு பேர் ம் ஐட்ரேஷன் பேர். iteration. So a for loop acts as an iterator in Python. It goes through items that are in a sequence or any other iterable items. ம் Objects that we have learned about that we can iterate over include strings, lists, tuples, and even built-in iterables for dictionaries, ம் such as the keys or values. So ம் we have already seen for statement a little bit. நம்ம அந்த for statement ஒரே ஒரு இதுல போட்டுருக்கோம் ம் ஆரம்பத்துல. ம் ஸோ இங்க வந்து ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ம் ஃபார் ஐட்டம் இன் ஆப்ஜெக்ட் object. கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு டூ ஸ்டஃப். இப்போ இந்த ஃபார் அப்படி, அதாவது இஃப் தென் எல்ஸை விட ஃபார் லூப் வந்து பயங்கர எஃபெக்டிவ். ஏன்னா இஃப் ம் தென் எல்ஸ் ஆகுது நிறைய கண்டிஷன் அது உள்ள லூப் உள்ளே போகும். ஆனா இந்த ம் ஃபார்னு சொல்லிட்டாலே லூப் ஸ்டார்ட் ஆகும். ம் ஃபார்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க முடியுதோ அது வரைக்கும் ரன் ஆகும். ம் ஓகே, அதை நீங்க ப்ரோக்ராம் வரும்போது நீங்க கீழே வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யூசர்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 10. ம் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. யூசர்ஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபார் லூப் போட முடிச்சுக்கலாம். டைம் இருக்குல்ல உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. கலர் கலராக வருது. Oh, there's no bracket. ம் சரி பண்ணுங்க. சரி, யூசர்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இங்க ம் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படிங்கும்போது அந்த ரேஞ்ச் எல்லாமே வந்துடும் 0 to ம் 9. ம் இப்போ 10 யூசர்ஸ் இருக்காங்க, யூசர்ஸ் லிஸ்ட் ம் இருந்துச்சு. ம் நான் அந்த அந்த ரெஃபரன்ஸ் கோட் பண்ணேன். ஃபார் யூசர் இன் இன் யூசர்ஸ். யூசர்ஸ். ம் யூசர்னா சிங்கிள் யூசர், ம் ரைட்? யூசர் இன் யூசர்ஸ் ம் கோலன், ம் அங்கேயே கோலன் வச்சுட்டாங்க. பிரிண்ட் திஸ் இஸ் மை ஆஃப் யூசர் அப்படின்னா அந்த ஒரு யூசரோட நேம் இது வரும், அதோட வேல்யூ. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் அந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம்ல, ஃபார்மெட்ல, ம் டாட் ஃபார்மெட்ல, %s இல்லைன்னா எஃப் ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து அது வேரியபிளை டைரக்டா அங்கேயே டிக்ளேர் பண்றது. இப்போ அந்த யூசர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 9 யூசரும் இங்கே பிரிண்ட் ஆகும். 0 வந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 அந்த மாதிரி 9 0 to 9, அதாவது 10 யூசர்ஸும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க எஃப் இருக்கு பாருங்க, இது வந்து எஃப்ன்றது ஒரு ஃபார்மெட். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபார்மெட் அப்படிங்கிறத. அப்படின்னா மறுபடியும் யூ கேன் ஜஸ்ட் கோ. இதே இதுல டாப்ல இருக்கு இந்த ஷீட்லயே நம்ம எஃப் பத்தி பண்ணிருக்கோம். ஓகே. இதுல போகவா? ஃபார் யூசர் இன் யூசர்ஸ் அப்படின்னா யூசர்ஸ். ஒரு யூசர் இன் யூசர்ஸ், இந்த 10 யூசர்ல இருந்து நான் வந்து ஒரு விஷயமா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் சொல்றேன். அப்போ
இப்போ இந்த இஃப் தென் எல்ஸ்லயும் இதை கொடுக்கலாம். ம் இஃப் தென் எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் ஆஃப் கோடு வருது இல்லையா, 3 இன்ஸ்டன்சஸ் வருது. ம் இதை பாருங்க, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஃபார் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை. பட் இட் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஒரே லைன்ல தான் இருக்கு. ம் ஃபார் யூசர் இன் யூசர்ஸ், அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். ம் ம் யூசர் இன் யூசர்ஸ், யூசர் வந்து இட் இஸ் பை டிஃபால்ட் ஒரு யூசர் ஒரு சிங்குலர் அதில் சிங்கிள் உள்ளது. யூசர் ம் எடுத்துக்கிறோம். யூசர்ஸ்ல இருந்து ஒரு யூசர் மட்டும் எடுக்கிறேன், அதை அப்படியே எடுக்கிறோம். பிரிண்ட் ம் பண்றேன். ம் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணல, அது 10 யூசரையும் பிரிண்ட் பண்ணேன். டைப் பண்ணுங்க. print is print of format. ம் F னா ம் format பேரு. F ஃபார்க் இல்லை, ஃபார்மெட்டு. ஓகே. அது ஃபார்க், ஃபார்க் கிடையாது, ஃபார்மேட். ம் print PRI டைப். print of F semicolon quotes. Yeah, this is my user. இல்லை, அவங்களே அந்த ரெக்கமெண்டேஷன் என்ஜின் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிருப்பாரு. ம் திஸ் இஸ் மை யூசர். கோடு இல்லை இல்லை, யூசர் இங்கே வரணும். கரெக்டா? ஓகே. ம் நவ் அரேஞ்ச் பண்ணேன். ரைட். இப்போ 10 யூசரும் ம் ஓகே. யூசர் 1 in user, ம் this ம் is 1 2 in, this is just go on until இது ஓகே. இது இப்போ எந்த மாதிரி டேட்டா, எப்படி இது எந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படி? இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இப்போ ஒரே இதுல ஒரே ம் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம் ம் இப்போ வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு பொருள் எடுக்கிறீங்க. ம் ஆஹ் இப்போ ஒரே வகைன்னு வச்சுக்கோங்களேன், பருப்புலாம் ஒரே ம் இதுல இருக்கு. எல்லா ம் பருப்பும், ம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி the same kind of objects, similar objects, but it is a different category. ம் ம் ப்ராடர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பருப்பு கீழே வர விஷயம் எல்லாமே, பட் ஆனால் ம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ரைட்? ம் ம் அந்த ம் மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஃபார்முக்கு வந்து பயங்கர எஃபெக்ட். அதே ஓகே மாதிரி ஓகே. குரூப் ஆஃப் பீப்புள், கேட்டகரி ஆஃப் ம் பீப்புள். இப்போ நீங்க வந்து ம் இப்போ நான் ப்ரோக்ராமிங்ல இருந்து ப்ரோக்ராமிங், ம் இல்ல ப்ரோக்ராமர்ஸ், இல்ல நான் ம் ப்ரோக்ராமிங்லேயே யார் யாரெல்லாம் இருக்கீங்க, என்னென்ன மாதிரி ம் எல்லாம் ஒர்க் பண்றீங்க, உங்களோட ரைட் ரைட். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, ஆ right? So if you ம் think in those lines on the ம் grouping of information, ம் அது வந்து பயங்கரமா இது ஒர்க் ஆகும் ஃபார்வர்ட். ம் ம் ஓகே. இஃப் தென் எல்ஸை விட இந்த லூப் வந்து பயங்கர எஃபெக்டிவ், ஃபாஸ்ட், எஃபெக்ட். அண்ட் ம் டைமும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். ம் ம் டைம் இட் won't take much time. ம் ரைட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ம் உங்களுக்கு ஓகே. இப்போ நீங்க நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து இப்போ நீங்க ரெகுலர் யூசேஜில் நீங்க ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ம் இப்போ அமேசான் யூஸ் பண்றீங்க ஒரு ஒரு ம் ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கு. ம் நீங்க ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்றீங்க, ம் சர்ச் பண்ணும்போது அது ரெலவெண்டா ஒரு குரூப் வரும், ம் அது ரெலவெண்டா இல்லாமையும் சில குரூப் வரும். அது தட் இஸ் ஃபார் டு அட்ராக்ட் யூ. ஐ மீன் ம் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டபிளாக தான் இருக்குமே ஒழிய ம் அந்த ப்ராடக்டை தாண்டி இருக்காது. இப்போ ஒரு ஃபோன் ஆர்டர் ரைட். பண்றீங்கன்னா அதனோட ம் அக்சசரிஸ் வரும், ஆமாம், அக்சசரிஸ் ஆர்டர் பண்றீங்கன்னா அதனோட அடுத்த அக்சசரிஸ் வரும். அதுக்கு அடுத்து. ஓகே. சரிங்களா? இப்போ நீங்க ஃபோன் கவர் அப்படின்னா ஃபோன் கவர் இல்லாம டேம்பர் ம் கிளாஸோ, ம் மற்ற ஹெட்ஃபோனோ, ம் ஏர்பாட்ஸோ, ம் சார்ஜர், ம் மற்ற அந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் டு பி ஆடட் ம் ஆன். அந்த மாதிரி சமயத்துல அந்த ம் ஃபார் லூப்ல வர வர விஷயம் இது எல்லாமே, ம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உள்ள வரும். ம்
ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஓகே ஓகே கிட்டத்தட்ட பேசிக்கை நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு வாங்க ம் அந்த ஷீட் ரெஃபரன்ஸ் போடுவாங்க. ஃபார் லுக் முடிச்சாச்சு. தென் வாட் இஸ் ஆல்மோஸ்ட் வைல் லூப்னு ஒன்று இருக்கு. ஓகே, வைல் ம் லூப் இதே மாதிரி தான் இருக்காது. அதுக்கப்புறம் மாடியூல்ஸ், பேக்கேஜஸ் அந்த மாதிரி என்னென்ன இருக்கு. ஓகே, ம் இதில் நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு இது தரேன். ம் ஓப்பன் நியூ டேப். நான் புது ஜஸ்ட் டைப் பண்ணேன். நியூ டேப் இல்லை, புதுசாக ஒரு டேப் போகணும். இதில் இல்லை, புதுசாக ஒரு டேப் போயிட்டு மான்டி ஹால் கேம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. MONTY hyphen hall sorry, space போட்டு hall HAL Monty Hall Python code space போட்டு Python code. ஓகே, என்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு பைத்தன் கோட் வந்தாலே உங்களுக்கு வந்து ChatGPT வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரேன். அந்த கோடு நீங்கள் சும்மா பாருங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. காப்பி திஸ் கோட் அண்ட் போட்டு இதுதான். இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு சின்னதாக ஒரு வச்சுக்கோங்க. இது ஒன்று. இன்னொரு டேப்ல டைட்டானிக் டேட்டா செட் போடுங்க. டைட்டானிக் நம்ம டைட்டானிக் மூவி இருக்குல்ல, டைட்டானிக் மூவி இருக்குல்ல, டைட்டானிக். ஓகே, டைட்டானிக் டேட்டா செட். சாரி, டேட்டா செட் DATA டேட்டா செட்ஸ். கேக்லோ ஸ்பேஸ் கேக்லோ கீழே இருப்பாங்க. டைட்டானிக் டேட்டா செட்ஸ் அண்ட் கேக்லோ. No definition of other technique. Kaggle. Here, this one. Okay. Here one. Kaggle first Titanic machine learning from disaster. ஸோ கேகலில் உங்களுக்கு யூசர் இது இல்லைன்னா ஆத்தென்டிகேஷனில் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை, அப்புறமா இப்போ டைம் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பைத்தன் ரிலேட்டபிளாக இருக்கும். மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஓரளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் எக்ஸாம்பிள். மான்டி ஹால் கொடுத்ததும் அதுவும் ஒரு லைவ். அது ஒரு டிவி ஷோ, யூஎஸ்ல ஃபேமஸ் டிவி ஷோ. இப்போ இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஒரு டிவி ஷோ கூட ஒரு ப்ராபபிலிட்டிஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ யூஸ் பண்றாங்க. ஈவன் பிக் பாஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம நிறைய நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஷோ, அது ஒரு இது மாதிரி பிகாஸ் பண்றாங்க. இல்லை, அது ஒரு கணக்கு இருக்கு. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். அவங்க கொடுக்குற அந்த கேமும் அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி நம்ம எப்படி நினைச்சுக்கோம்னா, நமக்கு ஒரு டேட்டா இருந்தா, அதாவது நியூமெரிக் டேட்டா இருந்தா தான் அது வந்து ஒரு கணக்குள்ள வரும். இல்ல ஈவன் டெக்ஸ்டா இருந்தா தான் அது ஒரு இதுல வரும். இந்த மாதிரி ஒரு கேமும் அது ஒரு கணக்குள்ள தான். ஓகே, இட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். பிக் பாஸ் நல்லா நான் பாக்குறது இல்ல, பட் யூ ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா it will just give you the access for, it will open up a new gateway of options. நம்ம இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு டிசிஷன் மேக்கிங் தான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ ஆர் டிசைடிங். சின்ன ஒரு 10 ரூபா பொருளாக கூட whatever it is, even $10 ப்ராடக்ட் இல்லை ஈவன் $1 ப்ராடக்ட்டுக்கும் அவ்வளோ யோசிப்போம். ஆனால் சில சமயம் யோசிக்காமையும் இருக்கும் சில ப்ராடக்ட் வாங்குவோம். It depends on your need, depends on your necessity, and depends on the emergency. Okay. இது எல்லாமே இதுக்குள்ள வருது.
அதாவது ம் நம்மளோட லைஃப் ஏஎம்எல் ஏன் வந்து இது ரொம்ப பயங்கர பயங்கரமான ஒரு, ம் அதாவது டே இன் டே அவுட்ல உங்களோட ம் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இதுல வருது அப்படின்னா வி ஆமா ஆர் ம் இமிட்டேட்டிங் யுவர் ம் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ம் இதே தான் ஓகே உங்க குழந்தைங்க வளர்றாங்க அப்படின்னா ஹவு தே ம் ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஃப்ரம் அஸ் நாட் தெம்செல்ஸ், ஃப்ரம் யூ. ம் ஃப்ரம் அஸ் ம் யா எஸ், ஹவு ம் தே ஆர் கோயிங் டு மேக் எ டிசிஷன் இன் சம். ம் அப்போ இது இது எல்லாமே ஒரு ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கு. அந்த ப்ராசஸ் ம் தான் ட்ரைனிங். ஓகே ட்ரைனிங் என்னன்னா உங்களோட பிரெயின் இட் இஸ் கெட்டிங் ம் ட்ரெயின்ட் ஆன். ஆர் ம் இப்போ நம்ம நிறைய ஃபேன்சி வேர்ட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த ட்ரைனிங்க்கு. டியூனிங். ம் நான் வந்து டியூனிங் டியூன் ஆ ஆயிட்டேன். ம் ஆமா, டியூனிங். நான் வந்து டியூன் ஆயிட்டேன் இதுக்கு. நான் ம் வந்து இப்படி ஆயிட்டேன். ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆமா பண்றாங்கல்ல. ம் இது எல்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒரு 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 ஹேபிச்சுவல் ஃபார்மட். இந்த ம் ஹேபிட்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ட்ரைனிங். இப்போ நம்ம வந்து ம் டெய்லி 6:30க்கு மீட் பண்றோம் இந்தியன் டைமுக்கு. ம் உங்களோட ம் டைமுக்கு 9 PM யூஸ் பண்ணுறோம். ம் அதாவது வி ஆர் செட்டிங் அப் சம்திங், வி ஆர் ம் செட்டிங் சம் ஹேபிட். இப்போ ம் வந்து 9 o'clock ஆனா எல்லா விஷயத்தையும் ஒதுக்கிட்டு வி ஆர் கிவிங் த ப்ரையாரிட்டி ஃபார் லேர்னிங் நியூ ம் திங்ஸ். அப்போ அந்த லேர்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் யூனோ கண்டினியூஸ்லி ஒரு விஷயத்த விதைக்கிறோம். ம் அண்ட் யூ ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் ஆன். ம் அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு சம் டைம்ஸ் ஆகுது. ஆமா இதே தான், இதே விஷயம் தான் டேட்டா செட்லயும். ம் இப்போ டைட்டானிக் இருக்குன்னா நீங்க ம் நினைக்கலாம் டைட்டானிக்லாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு, 60 வருஷம், ம் 70 வருஷம் ஆகுது ம் ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டேட்டா செட்டை பத்தி நம்ம இன்னும் பேசுறோம். அப்போ அதுல என்ன இருக்கு? ம் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ம் ரிசர்ச்சர்ஸ் தே ஹாவ் புட் சம்திங், நிறைய எஃபோர்ட் இதில் போட்டுருக்காங்க இந்த டேட்டா செட்டை ரிசர்ச் பண்றதுக்கு. ஓகே. ம் அப்போ அந்த ரிசர்ச்சர்ஸ் தான் என்ன சொல்றாங்க, ஹவு ம் மெனி அதுல என்னென்ன பாசிபிள்ஸ் தான் இருந்திருக்கு, இது எல்லாம் இருந்திருக்கு நடந்த ம் டேட்டா செட். ம் அப்போ ஏற்கனவே இருந்த டேட்டா செட்ல இருந்து ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம். ம் அந்த கத்துக்கிற விஷயம் ப்ரெடிக்ஷன். ம் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே தான் ம் உங்களோட லைஃப்லயும் ம் ஏற்கனவே, அதாவது உங்க உங்க லைஃப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி ம் சர்க்கிளோ எங்கோ இருந்து பார்த்து நீங்க ஒரு ம் ஒரு கெரியர் பார்த்து சூஸ் பண்றீங்க. இல்ல ம் நீங்க ஒரு வீட்ல ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்கன்னா அவங்க அதை வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். ம் இட் இஸ் ஜஸ்ட் இம்பாக்டிங் யுவர் லைஃப். ம் ம் ஒரு டிவி வாங்கினாலும், லேப்டாப் வாங்கினாலும், ஈவன் மொபைல் வாங்கினாலும், ஈவன் ம் சின்னதா ஒரு விஷயம் வாங்கினாலும் வி ஆர் கம்பேரிங் வித் எனிதிங். ம் எங்கேயோ பார்த்த விஷயம் உங்க பிரெயினுக்குள்ள இருக்கு, உங்க உங்க ம் அதான் நியூரான்ஸ்குள்ள இருக்கு. ம் ரைட்டா? அப்ப அந்த நியூரான்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் அஃபெக்டிங். ம் இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோமே. இப்போ ம் ஓகே பைத்தன் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த ம் லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது மூலமா யூ ஆர் ம் கெட்டிங் இன் டு திஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் அதை நம்ம ஏன் ஓப்பன் அப் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள நீங்க வந்தாதான் ம் இந்த விஷயத்தை, இந்த சைக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது ம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு ஓகே சின்ன சின்ன லைப்ரரிஸ் இருக்கு. யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனி கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங். ம் அதுக்கு லைப்ரரிஸ் வந்து பண்ணிடுது. ஆனா அது ம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ம் ஈவன் உங்களோட கிட்ஸோட அந்த growth நீங்க க்ளோஸா வாட்ச் ம் பண்ணீங்க, பண்றீங்க, ம் நீங்க நீங்க பண்ணுங்க. ஏன்னா ம் ஏஎம்எல் படிக்கிறது ஒரு ம் பெரிய அட்வான்டேஜ் வந்து யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் யுவர் கிட், ஈவன் வாட்ச் ம் யுவர் தாட் ப்ராசஸ். ம் அது எப்படிலாம் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அது ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதெல்லாம் என்னென்னலாம் ஐ மீன் ஹவு டிட் யூ மேக் கம் டு கன்க்ளூஷன், ஹவு டிட் யூ டெசிஷன் ம் கம் டு டிசிஷன். ம் ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் இப்படி நீ சில சமயம் வீட்டை விட்டு போகணும்னு நினைப்போம், ஆனா போக மாட்டோம். அது ஏன் ம் அப்படி நடக்குது? ம் ரைட்? அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன? ம் ஏன் அந்த கண்டிஷன் அப்படி வச்சுக்கிறோம்? அப்போ ப்ரையாரிட்டி மாறினா நம்மளோட விஷயம் மாறுது. அதே ம் விஷயம் தான் இந்த ம் இந்த ப்ரோக்ராமிங்ல நம்ம பண்ணணும். ஓகே கிட்டத்தட்ட ம் இதுதான் உங்களோட லைஃப் தான் ஏஐ. ஏஐ ம் தான் உங்க லைஃப். ஓகே ரெண்டும் ம் இட்ஸ் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ம் பட் அதுக்கு ஒரு 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 கால்குலேஷன், ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தட் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்க பண்ண போறீங்க. Right? So ஓகே this is ம் what you are going to do after this AML. ம் ஏஎம்எல்க்கு அப்புறமும் ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. அது ம் ஏஎம்எல்லே இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். யுவர் ம் கெரியர் growth will be ஷைனிங். ம் ஏன் ஷைன் ஆகுது அப்படிங்கிற அந்த ரீசன் நம்ம பார்க்க போறோம்.
ம் இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இன்னும் எத்தனை நாள் இது 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 போகும், அதுவும் ம் நம்ம பார்க்க போறோம். ம் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். பட் அந்த ம் ஃபியூச்சருக்குள்ள நம்ம இருக்கணும்னா ஹவு த கேட்கணும். சர்வைவல் ப்ராசஸ், ம் ம் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். வெறுமனே பைத்தன் ம் படிக்கிறது நம்ம வேலை இல்லை. பைத்தன் ம் வந்து ஒரு டூல் தான். ஆனா அதான். அந்த டூலை யூஸ் பண்ணி we are going to learn lot of algorithms. நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பிரெயின் ம் ஒர்க் ம் ஆகிறதுல என்னென்ன அல்காரிதம் இருக்கு, ம் அதை எப்படி ஃபங்க்ஷனபிளா கொண்டு வராங்க, அதை எப்படி நம்ம ம் ரியல் டைம்ல அப்ளிகேஷன் ஆயிருக்கு. உங்க ம் அப்ளிகேஷன்ல ஏஎம்எல் இல்லாத ப்ராசஸே கிடையவே கிடையாது. யூ டேக் ஆமா. எனிதிங். அப்போ ம் அந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் தானா அப்படின்னு ஓப்பன் அப் ஆகும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் enthusiasm and ம் you will have some fun. ம் அது அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா தென் யூஆர், இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்றாங்க, அது அது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிடும். ம் உங்க வேலை எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றீங்களோ அப்போ அந்த ம் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாம போயிடும். ஸோ இது இஃப் யூ என்ஜாய் தி மொமெண்ட், ம் ஏன்னா உங்களோட லைஃப் ஈவெண்ட்டை தான் நீங்க ப்ரோக்ராமா பண்றீங்க. உங்க ம் ப்ரோக்ராமா பண்றது தான் லைஃப் ஈவெண்ட்டாகவும் இருக்கு. ம் இப்போ ஹவ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன், இதுதான் திஸ் இஸ் வாட் ஓகே. யூ ஆர் திங். ம் அண்ட் அது சில மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ம் ஸ்டில் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட் வெல், ம் அதுக்கப்புறம் ம் நார்மல். சரி. ஓகே. ஸோ வில் மீட் எப்போ அடுத்து மண்டே பார்க்கலாம் இல்லை நாளைக்கு? ம் ஆர் யூ ஃப்ரீ யா. வீக்கெண்ட்ல? ஓ இல்லை, நாளைக்கு எனக்கு வந்து வீக்கெண்டு 9 o'clock மேலே தான் இவன் தமிழ் ஸ்கூல் இருக்கும் 8:30 வரைக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் பிக்கப் பண்ணி மட்டும் வரணும். ஓகே சரி ஓகே. 9 நீங்க யா. நீங்க சொல்லுங்க ஜஸ்ட் சி வேணாலும். மேபி கொஞ்சம் 9:15 அந்த மாதிரி கூட வைக்கலாம். நான் ஏன்னா பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு எப்படியும் எனக்கு ஒரு 20 minutes அந்த மாதிரி ஆயிடும். ம் 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 ஓகே ரைட். எனக்கு 9:15. அடுத்த ட்ரைனிங் எனக்கு ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்க நான் ஃப்ரீ தான். ஓகே ஓகே, புரியுது. ஸோ அப்போனா உங்களுக்கு 6:30. ம் எனக்கு இந்த 6:45 தட் இஸ் ஃபைன். ம் ம் ஓகே. 7 o'clock. If you are fine, otherwise யா if you are ஐம் ஓகே. ஓகே தான் எனக்கு. நான் ட்ரை. okay. சரி. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். யா. குட் நைட்.